வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நிதி கேட்டு அழவில்லை, தமிழ்நாட்டின் உரிமையை கேட்கிறோம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காட்டம். குஜராத் முதலமைச்சராக இருந்தபோது மத்திய அரசு நிதி தராமல் வஞ்சிப்பதாக மோடி பேசியதை சுட்டிக்காட்டி கேள்வி. ஆளுநர்கள் மூலமாக தனி ராஜாங்கம் பண்றாங்க. யாரு? மோடி பேசுறாரு. இப்போ குஜராத் முதலமைச்சராக இருந்தப்போ எதிர்கட்சி ஆளும் மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு நிதி வழங்குறதுல பாரபட்சம் காட்டுதுன்னு புகார் சொன்னாரு. யாரு? மோடி அவர்கள். இப்போ நாங்க கேட்டா மட்டும் அழுறாங்கன்னு சொல்றது எந்த வகையில் நியாயம்? நான் கேட்பது அழுகை அல்ல, அது தமிழ்நாட்டினுடைய உரிமை. மாநில அரசுக்கான நிதியை பிச்சை என்றும் தர்மம் என்றும் யாரும் கூறவில்லை. முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை பதில். அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறுமா என்ற கேள்விக்கு பதிலளிக்காத ஓ பன்னீர்செல்வம் இன்று விடுமுறை என கூறி சென்றார். வக்ஃப் சட்டத்துக்கு எதிராக தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இஸ்லாமியர்கள் ஆர்ப்பாட்டம். வேலூர் அருகே பேரணாம்பட்டில் நடந்த போராட்டத்தில் சுமார் 10,000 இஸ்லாமியர்கள் பங்கேற்று மத்திய அரசுக்கு எதிராக முழக்கம். புனித வெள்ளியையொட்டி தேவாலயங்களில் சிறப்பு வழிபாடு. இயேசு சிலுவை சுமந்த காட்சிகளை தத்ரூபமாக நிகழ்த்தி ஊர்வலம். சென்னை மற்றும் புறநகரில் குழாய் மூலம் வீடுகளுக்கு இயற்கை எரிவாயு வழங்கும் திட்டத்தை செயல்படுத்த அனுமதி. 48 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு ஒப்புதல் தந்த தமிழ்நாடு கடற்கரை ஒழுங்குமுறை மேலாண்மை ஆணையம். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே லாரி மீது கார் மோதியதில் 3 பேர் உயிரிழப்பு, 3 பேர் படுகாயம். புனித வெள்ளியையொட்டி கேரளாவில் உள்ள தேவாலயத்திற்கு சென்று திரும்பிய போது சோகம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே டாஸ்மாக் கடையில் போதையில் தகராறு. இருதரப்பு இளைஞர்கள் மாறி மாறி தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு. போலீசாருக்கு வார விடுமுறை வழங்க வேண்டும் என்ற அரசாணையை முறையாக நடைமுறைப்படுத்த கோரி மனு தாக்கல். மதுரை காவலர் செந்தில்குமாரின் மனுவை வரும் 21ஆம் தேதி விசாரிக்கிறது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. சென்னை பூந்தமல்லி அருகே காட்டுப்பாக்கத்தில் மெட்ரோ ரயில் தூணில் மோதிய அரசு பேருந்து. வெளியான சிசிடிவி காட்சி. சென்னை நுங்கம்பாக்கத்தில் சாலையில் நடந்து சென்ற பெண்ணிடம் தவறாக நடந்து கொண்டதாக இளைஞர் மீது சரமாரி தாக்குதல். கம்பத்தில் கட்டி வைத்து தாக்கிய மக்கள். கரூர் அருகே தளவாபாளையத்தில் சாலையில் சென்றபோது திடீரென தீப்பிடித்து எரிந்த கார். சர்வீஸ் செய்த பிறகு ஓட்டி பார்த்தபோது தீப்பற்றி எரிந்து முற்றிலும் சேதம். அமெரிக்காவின் புளோரிடா பல்கலைக்கழகத்தில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 2 பேர் பலி, பலர் படுகாயம். துப்பாக்கிச் சூட்டை காபி குடித்தபடியே வீடியோ எடுத்த நபருக்கு இணையதளங்களில் எதிர்ப்பு. Drop the knife! Hey, drop the knife! Hey, drop the knife!
தக் லைஃப் பட ஷூட்டிங்கில் ஒரு முறை கூட நடிகைகள் அபிராமி, த்ரிஷா ஐ லவ் யூ சொல்லவில்லை. சென்னையில் நடந்த நிகழ்ச்சியில் கமலஹாசன் கலகல. இந்த 2 ஹீரோயின் இந்த படத்தில் ஒரு வாட்டி கூட என்னை பார்த்து ஐ லவ் யூ சொல்லவே இல்லை. கனவெல்லாம் நனவாகி வருகிறது. தக் லைஃப் படத்தில் நடித்தது குறித்து த்ரிஷா பெருமிதம். யாருக்கு தான் இந்த படத்துல ஒரு பார்ட் இருக்க கூடாதுன்னு யோசிக்க மாட்டாங்க. So I'm actually want to second what Abhirami said. I'm extremely honored and extremely privileged to be over here. It is definitely a dream come true for me as well. மஹேந்திராவின் புதிய எலக்ட்ரிக் காரான XEV 9e காரை வாங்கிய இசையமைப்பாளர் AR ரஹ்மான் ரெட் கலர் காருடன் நிற்கும் அசத்தலான போட்டோவை வெளியிட்டார். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் இணைந்தார் தென்னாப்பிரிக்காவைச் சேர்ந்த டோவல் பிரேவிஸ். காயமடைந்த குர்ஜாப் நீத் சிங்கிற்கு பதிலாக சேர்க்கப்பட்டுள்ளதாக அறிவிப்பு. தமிழ்நாட்டின் உரிமையை கேட்பது அழுகை அல்ல என்று பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலளித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தொகுதிக்குட்பட்ட பெருஞ்சேரி கிராமத்தில் வருவாய்த்துறை சார்பில் 1 லட்சம் பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா உட்பட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டிற்கு எவ்வளவு சிறப்பு நிதியை கொடுத்திருக்கிறோம் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவால் பட்டியலிட முடியுமா என்று கேள்வி எழுப்பினார். மாண்புமிகு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களே, நீட் தேர்வில் விளக்கு தருவோம்னு உங்களால் சொல்ல முடியுமா? இந்திய திணிக்க மாட்டோம்னு உங்களால் உறுதியளிக்க முடியுமா? தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு சிறப்பு நிதியை கொடுத்திருக்கிறோம்னு பட்டியல் போட முடியுமா? தொகுதி மறுசீரமைப்பால தமிழ்நாட்டோட பிரதிநிதித்துவம் குறையாதுன்னு வாக்குறுதி கொடுக்க முடியுமா? எவ்வளவு நிதி கொடுத்தாலும் அழுகிறார்கள் என பிரதமர் முன்வைத்த விமர்சனத்திற்கு பதிலளித்த முதலமைச்சர் இது அழுகை அல்ல, தமிழ்நாட்டின் உரிமையையே கோருகிறோம் என்று கூறினார். ஒன்றிய அரசிடம் கையேந்தி நிற்க மாநிலங்கள் பிச்சைக்காரர்களான்னு யாரு? நீங்க கேட்டது, நீங்க சொன்னது. அதனால்தான் நினைவுபடுத்துறேன். குஜராத் முதலமைச்சராக மோடி அவர்கள் இருந்தப்போ நீங்க பேசுனது என்ன? குஜராத் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் வந்தப்போ ஆளுநர்கள் மூலமாக தனி ராஜாங்கம் பண்றாங்க. யாரு? மோடி பேசுறாரு. எப்போ? குஜராத் முதலமைச்சராக இருந்தப்போ எதிர்கட்சி ஆளும் மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு நிதி வழங்குறதுல பாரபட்சம் காட்டுதுன்னு புகார் சொன்னார். யாரு? மோடி அவர்கள். இப்ப நாங்க கேட்டா மட்டும் அழுறாங்கன்னு சொல்றது எந்த வகையில் நியாயம்? நான் கேட்பது அழுகை அல்ல, அது தமிழ்நாட்டினுடைய உரிமை. டெல்லியின் ஆளுகைக்கு தமிழ்நாடு என்றும் அடிப்படையாது என்று கூறிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ்நாடு எப்போதும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என்று தெரிவித்தார். டெல்லியின் ஆளுகைக்கு தமிழ்நாடு என்றைக்கும் அடிபணியாது. அப்படி ஒரு தனி குணம், ஒரு தனித்தன்மை கொண்டவங்க நாங்க. மற்ற மாநிலங்களில் போய் அங்க உள்ள கட்சிகளை உடைச்சு ரைடு மூலமா மிரட்டி ஆட்சி அமைக்கிற உங்க ஃபார்முலா எங்க தமிழ்நாட்டில் வேலைக்காகாது. நீங்க ஏமாற வேண்டாம். 2026 திராவிட மாடல் ஆட்சி தான். எங்க தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். தமிழ்நாட்டில் உள்ள சிலரை மிரட்டி கூட்டணி வைத்தவர்கள் வெற்றி பெற முடியுமா என்றும் முதலமைச்சர் கேள்வி எழுப்பினார். தமிழ்நாடு டெல்லிக்கு எப்போதும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறிய நிலையில் விரைவில் மக்களின் அவுட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு திமுக செல்லும் என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். தெலங்கானா முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர ராவை போல முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் மக்களால் புறக்கணிக்கப்படுவார் எனவும் தமிழிசை சவுந்தரராஜன் காட்டமாக விமர்சித்துள்ளார். டெல்லிக்கு எப்பவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என்று சொல்லும் முதலமைச்சர் அவர்கள் தமிழக மக்களின் அவுட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு போக போகிறார். கேசிஆர் இப்படித்தான் செய்து கொண்டே இருந்தார். மத்திய அரசை கொஞ்சம் கூட மதிக்கிறது கிடையாது. பிரதமர் வந்தால் வரவேற்பது கிடையாது. ஆக அவர்கள் பிரதமரை புறக்கணித்தார்கள், மத்திய அரசை புறக்கணித்தார்கள், மக்கள் அவரை புறக்கணித்தார்கள். கோவை சென்ற முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திடம் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறுமா என செய்தியாளர்கள் கேட்டதற்கு இன்று விடுமுறை என அவர் பதிலளித்து சென்றார். அதிமுக பாஜக கூட்டணி எப்படி பாக்குறீங்க? சண்டை வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? இன்னைக்கு லீவு, விடுமுறை, வாங்க. அண்ணா அதிமுக
வக்பு சட்ட திருத்தத்திற்கு எதிராக மயிலாடுதுறை, வேலூர் உள்ளிட்ட பகுதிகளில் இஸ்லாமியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டில் அனைத்து ஜமாத் கூட்டமைப்பு சார்பில் வக்பு திருத்தச் சட்டத்தை திரும்பப் பெற கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு பின்னர் ஆம்பூர் சாலையில் திரண்ட 10,000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கருப்பு சட்டை அணிந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் திமுக, SDPI உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். வக்பு சட்ட திருத்தத்தை திரும்பப் பெற கோரியும் மத்திய அரசை கண்டித்தும் இஸ்லாமியர்கள் கண்டன முழக்கம் எழுப்பினர். அதேபோன்று வக்பு சட்ட திருத்தத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி மத்திய அரசை கண்டித்தும் மயிலாடுதுறை ஸ்ரீனிவாசபுரத்தில் உள்ள மௌலானா ஜாமியா மஸ்ஜித்தில் இஸ்லாமியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் 200க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் ஒன்று திரண்டு மத்திய அரசுக்கு எதிராக முழக்கம் எழுப்பினர்.